Volkswagen Virtus. எஸ்யூவிஸ் மட்டுமே சேல் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் செடான்ஸ்க்கு ஒரு ரிவைவல் கொடுத்த காரணம் அது வேர்டஸாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆப்வியஸ்லி வேர்டஸ்க்கு முன்னாடியே ஸ்லாவியா லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே இருந்தாலும் வேர்டஸோட டிசைன் லாங்குவேஜ்க்கு முன்னாடி ஸ்லாவியா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸ்லாவியா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதுன்னா வேர்டஸ் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். இன்ஃபேக்ட் இது ஒரு மினி ஜெட்டா அப்படின்னு கூட இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்க ஒரு டிசைன் லாங்குவேஜ், எஸ்யூவிஸ்க்கு ஈக்குவலாக இருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ், தரமான பில்ட் குவாலிட்டி அண்ட் செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுற இன்ஜின் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டட் செடான்னா அது வேர்டஸாக தான் இருக்க முடியும். ரீசெண்டாக குளோபல் அண்ட் கேப் Volkswagen வேர்டஸை கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட ரிசல்ட்ஸும் எப்பவும் போல் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருந்துச்சு. Volkswagen என்ன தான் இந்தியாவில் லோக்கலைசேஷன் பண்ணி அவங்க அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த சேஃப்டியில் அவங்க இன்னும் எந்த ஒரு குறையும் வைக்கல அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். எப்பவும் போலவே பில்ட் லைக் அ டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் Volkswagen கார்ஸ் இருந்துகிட்ருக்கு. நார்மலாக இருக்க சி செக்மெண்ட் செடான்ஸ் விட இந்த காரில் அப்படி ஸ்பெஷலாக என்ன இருக்குது, யூனிக்காக என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த காரோட ரூஃப் வந்து லேசர் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூஃப் லைனுக்கும் சைட் பாடிக்கும் இருக்க கேப் வந்து இருக்காது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இதில் ஆக்டிவ் சிலிண்டர் டீஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேசிக்கலாக என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவ்வளோவா பவர் தேவைப்படல அப்படிங்கிற டைமில் நமக்கு 2 சிலிண்டரை டீஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ 2 சிலிண்டரில் மட்டும்தான் நம்ம கார் ரன் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் வேர்டஸில் கொடுத்துருக்க இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று வந்து 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோம்னா 114 bhp அண்ட் டார்க் வந்து 178 Nm. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க ஈவோ இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண பவர் பார்த்தோம்னா கிளாஸ் லீடிங் 150 bhp அண்ட் டார்க் வந்து 250 Nm. Volkswagen Virtus தான் சி செக்மெண்ட் செடான்லேயே ஒரு பவர்ஃபுல்லான காராக இருந்துச்சு. ஆனால் அது வெர்னா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். பிகாஸ் வெர்னா வந்து இப்போ 160 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன தான் பவர் அதிகமாக கொடுத்தாலும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டிரைவிங் டைனாமிக்ஸ் வேணும். அது நமக்கு வேர்டஸில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ டிரைவர் ஃபோக்கஸ்டாக மட்டுமே இல்லாமல் கம்ஃபர்ட்டுக்கும் எந்த இடத்துலையும் ஒரு குறை வைக்கல அப்படிங்கிறது இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம். வேர்டஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம்னா, இதில் ஒரு 10 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. வித் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்டிவிட்டியோட வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 8 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். இது ஸ்லாவியாலையும் இதே தான், ஆனால் ஸ்லாவியாவில் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், வேர்டஸில் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இதோட இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, கியர் லிவருக்கு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஆடியில் இருக்க மாதிரி. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கீழே சென்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் Volkswagen Virtusக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னாலும் இதில் ஒரு 6 ஏர்பேக்ஸ், ABS, TBD ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால் அது டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. லோயர் அண்ட் மிட் வேரியண்ட்ஸ்க்கு போயிட்டோம்னா நமக்கு 2 ஏர்பேக் மட்டும்தான் வரும். இந்த Volkswagen Virtusோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ்ஸ் தான் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நெகட்டிவான விஷயம் இந்த வேர்டஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட சர்வீஸ் காஸ்ட்டை மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த சி செக்மெண்ட் செடான்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காராக Volkswagen Virtus இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேவரட்டான செடானை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட மோட்டார் ரஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.